இன்றைக்கி நம்ம கேசர் பாதாம் காஜு பர்ஃபி பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் பேசன் எடுத்துருக்கோம். ஒரு ½ கப்பு சூஜி அதாவது ரவை எடுத்துருக்கோம். ½ கப் கேஷ்யூ நட்ஸு முந்திரி அண்ட் ½ கப் பாதாம் அண்ட் 2 கப்ஸ் சுகர், 1 கப் மில்க்கு, கொஞ்சம் கோவா அண்ட் கீ. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இலாச்சி எடுக்கணும் அண்ட் கேசர் எண்ணெய் குங்குமப்பூ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ. இதோடு நம்ம ஃபஸ்ட்டு பாதாமையும் முந்திரியையும் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ கீ சூடானோடனே அந்த கொஞ்சம் ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ½ கப்பு, அதை எடுத்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த ரவை ஃப்ரை ஆன உடனே நம்ம பேசன் பவுடர் அதாவது கடலை மாவு 2 கப்பையும் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அந்த முந்திரி பாதாமை பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதை இதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது மிக்ஸ் ஆகிட்ட பிறகு கீ இன்னொரு 3 ஸ்பூன்ஸ் கீ போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா அந்த ஸ்மெல் சூப்பர்வாக வரும். இது ஒரு ஐட்டம் ஆட் பண்ணும்போதும் உங்கள் வீடே ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும். அப்படியே திவாலி உங்கள் வீட்டில் தான் இருக்குமே. அந்த கீ, பாதாம் அண்ட் கேஷ்யூ. இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் கோவா ஆட் பண்ண போகிறோம். ஸ்வீட் இல்லையா, இதெல்லாம் ராஜஸ்தானி ஸ்வீட்ஸு. ஸோ நிறைய கோவா, மில்க்கு, பாதாம் அவங்க நிறைய ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம இன்னொரு பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் சுகர்ஸ் போட்டு சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுலேயே நம்ம அந்த கேசர் கலரும் கொஞ்சம் ஃபுட் கலரும் போட்டு இலாச்சி பவுடர் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுகர் சிரப் நல்லா அந்த 1 ஸ்ட்ரிங் ஸ்டேஜுக்கு வரணும், ஒரு கம்பி பதம். இப்போ அந்த பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த சுகர் அதோட இழுத்துடும். இந்த டைப்பில் வரும். இது நல்லா ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் நான் கீ தடவிட்டு அது மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் டீப் ஃப்ரீஸில் வச்சு எடுத்துகிட்டு நான் அந்த சில்வர் பேப்பர் போட்டிருக்கேன் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாட்டி இந்த ஸ்வீட்டை செய்யுங்க. திவாலியை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அட்வான்ஸ் திவாலி விஷஸ். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம